சோனா குருவியோட குடும்பமும் காலுக்காகத்தோட குடும்பமும் தங்களுடைய காட்டை விட்டு வேற ஒரு புது காட்டை தேடி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க ரொம்ப தூரம் பறந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்த்தபடி ஒரு பசுமையான காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. பிறகு அங்க உள்ள ஒரு மரத்துல உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, இந்த காடு ரொம்பவும் பசுமையா இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல நமக்கான கூட்டை கட்டி வாழ ஆரம்பிக்கலாம். ஆமா ஆமா, இந்த காடு எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு காலுஜி. நாமளும் இங்கேயே நமக்கான கூட்ட கட்டிக்கலாம். நீங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க என்ன வேண்டாம்னா சொல்ல போறோம்? உங்க விருப்பப்படி நாம இந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு கூடு கட்டுறதுக்காக நல்ல மரத்தை தேட ஆரம்பிச்சாங்க. பிறகு அங்க ஒரு பெரிய தென்னை மரத்தை பார்த்து காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தாங்க. ராணா, நாங்க எங்களுக்கான கூட்டை இந்த மரத்து மேல கட்டிக்க போறோம். காலுஜி, இந்த மரத்துல நிறைய இளநீர் இருக்கு. இந்த மரத்து மேல கூடு கட்டிக்கிட்டா நம்ம எப்ப விருப்பப்பட்டாலும் இளநீரை பறிச்சு குடிக்கலாம். இவங்க பேசிக்கிட்டத பார்த்த அந்த தென்னை மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, நீங்க இந்த காட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நீங்க என் மேல கூடு கட்டிக்க வேண்டாம். வேற ஏதாவது மரத்து மேல போய் உங்களுக்கான கூட்டை கட்டிக்கோங்க. மரம்னா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். உங்க மேல கூடு கட்டிக்க எங்களோட நண்பர்கள் விரும்புறாங்க. அதனால தயவு செய்து நீங்க இதுக்கு அனுமதி கொடுக்கணும். முடியாது. என் மேல கூடு கட்டிக்க என்னால அனுமதி கொடுக்க முடியாது. ஏன் ஏன் எதுக்காக நாங்க இங்க கூடு கட்டக்கூடாது? இங்க பாருங்க காகங்களே, நான் பாக்கறதுக்கு பளபளப்பா இருந்தாலும் என்னோட வேர்கள் இப்ப வலு இழந்து இருக்கு. நான் எப்ப வேணாலும் வேரோட தரையில சாஞ்சிருவேன். என்ன நம்பி என் மேல கூடு கட்டாதீங்க. காலுஜி, இந்த மரம் என்னவோ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா இந்த மரம் நம்மள ஏமாத்த பாக்குது. அது மேல நம்ம கூடு கட்டிக்கிறத அந்த மரம் விரும்பலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பொய் சொல்லுது. ஆமாங்கோரி, நீ சொல்றதுதான் சரி. இங்க பாரு மரமே, நாங்க ஏமாற மாட்டோம். உன் மேலதான் கூடு கட்டிப்போம். எங்களை யாரும் தடுக்க முடியாது. காலண்ணா, பொய் சொல்லி நம்மள ஏமாத்த வேண்டிய அவசியம் இந்த மரத்துக்கு கிடையாது. இந்த மரம் இப்படி சொல்லுச்சுன்னா கண்டிப்பா அதுல ஏதோ உண்மை இருக்கு. அதனால நீங்க வேற மரத்தை பார்த்து கூடு கட்டிக்கங்க. இங்க பாரு சோனா, நீங்க போய் வேற எங்கேயாவது கூடு கட்டிக்கிங்க. அத நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா நாங்க எங்களோட கூட்டை இந்த மரத்து மேல கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். எங்க முடிவை நாங்க மாத்திக்க போறதில்ல. அப்படி சொல்லுங்க காலுஜி. இங்க பாரு சோனா, இந்த மரத்து பேச்சை கேட்டு நீங்க ஏமாறலாம். ஆனா நாங்க ஏமாற மாட்டோம். காங்கள் இப்படி சொன்ன உடனே ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய மூட்டையை தூக்கிட்டு வேற ஒரு மரத்தை தேடி போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போன இவங்க ஒரு பெரிய வேப்ப மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தாங்க. மரம்னா, நாங்க உங்க மேல கூடு கட்டிக்கலான்னு விருப்பப்படுறோம். அதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? பறவைகளே, உங்களை இந்த காட்டுக்கு நான் வரவேற்கிறேன். நீங்க இங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மேல கூடு கட்டி வாழ்ந்தீங்கன்னா நான் அதை விட மகிழ்ச்சியா இருப்பேன். மரம் இப்படி சொன்னதை கேட்டுட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் சந்தோஷப்பட்டாங்க. இதனால் வரைக்கும் நான் தனிமையில இருந்தேன். இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழ போறத நினைச்சாலே என்னோட மனசுக்கு நிறைவா இருக்கு. சோனா, வா, நாம போய் காஞ்ச புற்களை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மரத்து மேல கூடு கட்டிக்கலாம். மரம்னா, இந்த மூட்டை இங்கேயே இருக்கட்டும். நாங்க போய் காஞ்ச பொருட்களை எடுத்துட்டு வந்து கூடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறோம். தாராளமா வச்சுட்டு போங்க. உங்களோட மூட்டைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் காஞ்ச பொருட்களை தேடி அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. இப்படி போனவங்க ஒரு இடத்துல காஞ்ச பொருட்கள் இருக்கிறத பார்த்துட்டு அங்க போனாங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ராணா, காஞ்ச புற்களை எடுத்துக்கிட்டு போறதுக்காக நாங்க இங்க வந்தோம். நீங்களும் அதுக்காக தான் வந்தீங்களா? ஆமாங்காலே, நாங்களும் அதுக்காக தான் வந்தோம். இந்த இடத்துல நிறைய காஞ்ச பொருட்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம கூடு கட்டுற இடத்துக்கும் பக்கத்திலேயே இருக்கு. அதனால நமக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நாம இங்க இருந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு போகலாம். ராணாஜி, சீக்கிரமா நாம பொருட்களை எடுத்துக்கிட்டு போயாகணும். அப்பதான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்மளால கூடு கட்டி முடிக்க முடியும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் கேட்ட பக்கத்துல இருந்த ஒரு மரம் பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. பறவைகளே, நீங்க கூடு கட்டுறதுக்காக இந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு போகாதீங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நதிக்கரை ஓரத்துல நிறைய காஞ்ச பொருட்கள் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் கூடு கட்டுங்க. ஆமா,
நீங்க எல்லாம் எங்களை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த மரம் என்னடான்னா என் மேல கூடு கட்டாதன்னு சொல்லுது, நீ என்னடான்னா இந்த புல்லை எடுத்துக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்ற. காலண்ணா, கோவப்படாதீங்க. இந்த மரம் ரொம்ப நாளா இந்த இடத்துல இருக்கு. அதனால இந்த புற்களை பத்தி அந்த மரத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோனா, நாங்க ரொம்ப தூரம் பறந்து போக மாட்டோம். இங்க இருக்கிற புற்களை தான் எடுத்துக்கிட்டு போவோம். கோரி, எதுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மரம் இப்படி சொல்லுதுன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ராணா, நீங்க வேணும்னா தூரமா பறந்து போய் அங்க உள்ள புற்களை எடுத்துக்கிட்டு வந்து கூடு கட்டுங்க. நாங்க இங்க உள்ள புற்களை தான் எடுத்துக்கிட்டு போவோம். கோரி இப்படி கோவமா சொன்ன உடனே ராணா குருவியும் சோனா குருவியும் அங்கிருந்து நதிக்கரையை தேடி பறந்து போனாங்க. ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த மரம் சொன்னதை கேட்காம அந்த இடத்துல விளைஞ்சிருந்த புற்களை எடுத்துக்கிட்டு தென்னை மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. நதிக்கு பறந்து போன ராணா குருவியும் சோனா குருவியும் அங்க அந்த மரம் சொன்ன மாதிரி நிறைய புற்கள் விளைஞ்சிருக்கத பார்த்தாங்க. பிறகு அந்த புற்களை எடுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கான கூட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி கூடு கட்ட ஆரம்பிச்ச இவங்க சீக்கிரமாவே 2 அழகான கூடுகளை தயார் பண்ணிட்டாங்க. ராணாஜி, எதுக்காக 2 கூடு கட்டணும்னு சொன்னீங்க? சோனா, நீ மாசமா இருக்கிறத மறந்துட்டியா? இதுல ஒரு கூட்டுல நான் இருப்பேன், இன்னும் ஒரு கூட்டுல நீயும் நம்ம குழந்தைங்களும் இருப்பீங்க. இதே சமயத்துல காங்களும் அவங்களுக்காக 2 கூடை கட்டி முடிச்சிருந்தாங்க. காலுஜி, கூடு ரொம்ப அழகா வந்திருக்கு. இதுல இப்பவே படுத்து பார்க்கணும் போல இருக்கு. கோரி, அவசரப்படாத, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. வா, நாம போய் ஏதாவது தானியங்களை தேடி சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தூங்கலாம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு தானியங்களை தேடி பறந்து போனாங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் அவங்க கட்டின கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. இப்படி திரும்பி வந்த காங்கள் ரொம்பவும் களைப்பா இருந்தாங்க. அதனால தூங்குறதுக்காக அவங்க புதுசா கட்டின கூட்டுல சந்தோஷமா படுத்தாங்க. ஐயோ அம்மா குத்துதே, ஐயோ அம்மா குத்துது. ஐயோ அம்மா, வலி தாங்களையே, இந்த கூட்டுல என்னவோ இருக்குது. இப்படி கத்தின காங்கள் உடனே கூட்டுல இருந்து தாவி வெளியில குடிச்சாங்க. காலுஜி, இந்த கூட்டுல படுத்தா என்னவோ குத்துது. என்னோட ரெக்கையெல்லாம் ரத்தம் வந்துடுச்சு. இந்த கூட்டுல அப்படி என்னதான் இருக்கு? இந்த புற்களை எடுத்துக்கிட்டு வந்து வீடு கட்ட வேண்டாம்னு அந்த மரம் சொன்னதுல உண்மை இருக்கு. ஆமா, இந்த புற்கள்ல தான் நிறைய முள்ளு இருக்கு. அந்த முள்ளு குத்தி தான் உன்னோட ரெக்கையிலையும் என்னோட ரெக்கையிலையும் ரத்தம் வந்திருக்கு. அப்படியா? அப்ப அந்த மரம் சொன்னது உண்மைதான். இந்த தென்னை மரம் சொன்னதும் உண்மையாதான் இருக்குமோ? காங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த காத்துல இப்படியும் அப்படியும் ஆடின அந்த தென்னை மரம் திடீர்னு வேரோட கீழே விழுந்துடுச்சு. அந்த தென்னை மரம் இப்படி விழுந்ததுல காங்கள் 2 பேரும் தென்னை மரத்தோட ஓலைகளுக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. காப்பாத்துங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க, உடம்பெல்லாம் வலிக்குது, யாராவது வந்து காப்பாத்துங்க. தென்னை மர ஓலைகள் அவங்க மேல விழுந்து அழுத்தினதால வலி தாங்க முடியாத காங்கள் 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சத்தத்தை கேட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. சோனா, யாரோ கத்துற சத்தம் கேக்குது. ராணாஜி, அந்த சத்தம் காங்களோட சத்தம் மாதிரி இருக்கு, வாங்க போய் பாப்போம். பிறகு தென்னை மரம் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்த ராணா குருவியும் சோனா குருவியும் தென்னை மரம் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியானாங்க. சோனா, சீக்கிரம் வா, இந்த தென்னை மரத்து ஓலைகளை தூக்கி வேற பக்கம் போட்டுட்டு காகங்களை காப்பாத்துவோம். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் சேர்ந்து அந்த தென்னை ஓலைகளை வேற பக்கமா தூக்கி போட்டாங்க. பிறகு காங்கள் 2 பேரும் அழுதுகிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துங்க. காலு, கோரி, நீங்க 2 பேரும் அந்த மரங்கள் சொன்னதை கேட்டு நடந்திருக்கணும். அதை கேட்காததால தான் 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. தென்னை மரத்தோட ஓலைகள் உங்க மேல விழுந்ததால உயிர் தப்பிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, தென்னை மரமே உங்க மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி நடந்திருந்தா நீங்க இப்ப உயிரோடயே இருக்க முடியாது. ராணா, சோனா, நாங்க நடந்துகிட்ட விதத்தை நினைச்சா எங்களுக்கே வெக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எந்த வேலையையும் சோம்பேறித்தனமா செய்ய மாட்டோம். ஆமா, நிதானமா தான் எந்த செயலையும் செய்வோம். அப்புறம் மத்தவங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்போம். எங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க மாட்டோம். இப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுத 2 காங்களையும் ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய கூட இருக்கிற மரத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ராணா குருவியும் சோனா குருவியும் கட்டின கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க.
சோனா குருவி ரொம்பவும் நேர்மையான சுறுசுறுப்பான குருவி. அது தன்னோட வயல்ல தக்காளி, கேரட், கத்திரிக்காய் இப்படி நிறைய காய்கறிகளை பயிர் பண்ணியிருந்தது. அந்த காய்கறிகள் எல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாரா இருந்தது. சோனா குருவி வீட்டுக்கும் பக்கத்துல காலுக்காகத்தோட குடும்பம் வாழ்ந்து வந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் வழக்கம் போல மத்தவங்களை ஏமாத்தி தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோரிக்காகத்தோட தங்கச்சி அகோசி கோரிக்காகத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. இப்படி வந்த அகோசி கொஞ்ச நேரம் தன்னோட அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் கோரிக்காகத்தை பார்த்து இப்படி கேட்டது. அக்கா, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லடி, உன்னை பார்த்த சந்தோஷத்துல அதையே மறந்துட்டேன். சரி, இப்ப சொல்லு, என்ன சாப்பிடுற? அக்கா, எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடு. என்னது, தக்காளி சட்னியா? தக்காளி விக்கிற விலையில இப்ப என்னால தக்காளி சட்னி அரைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணு, பக்கத்துல இருக்க சோனா குருவியோட வயல்ல தக்காளி பயிர் பண்ணிருக்கு. நீ அங்க போய் யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஒரு 4 தக்காளிய பறிச்சுக்கிட்டு வந்துரு. மீதிய நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானா? நீ மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் தக்காளியோட வரேன். இப்படி சொன்ன அகோசி உடனே சோனா குருவி வயலை நோக்கி பறந்து போச்சு. அடடா, தக்காளி எல்லாம் நல்லா பழுத்து பாக்கறதுக்கு ஜோரா இருக்கு. இப்படி நினைச்ச அகோசி ஒரு செடியில இருந்த எல்லா தக்காளியையும் பறிக்க ஆரம்பிச்சது. இப்படி பறிச்ச தக்காளியில பழுத்த தக்காளிகளை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு காய் தக்காளிகளை அங்கேயே போட்டுடுச்சு. பழுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டு அகோசி கேம்ப் போற இடத்துல சோனா குருவி அங்க வந்துச்சு. காகமே நில்லு, யாரை கேட்டுட்டு நீ இந்த தக்காளியை எல்லாம் பறிச்ச? நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. எங்க அக்கா இந்த வயல்ல இருந்து தக்காளிய பறிச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அக்கா பேரு என்ன தெரியுமா? கோரி. இங்க பாரு, உங்க அக்கா பேரு என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். பழுக்காத தக்காளியை எதுக்கு இப்படி பறிச்சு வீணாக்குன? நல்லா பழுத்த தக்காளியில சட்னி அரைச்சாதான் சட்னி நல்லா இருக்கும். எனக்கு அந்த காய்கள் தேவையில்லை, அதனாலதான் கீழே போட்டுட்டேன். இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிடு. அது எப்படி நான் மட்டும் ஓட முடியும்? தக்காளியை எடுத்துக்கிட்டு தான் ஓடுவேன். இங்க பாரு, இந்த வயல் என்னோடது. இதுல இருந்து நீ தக்காளி பழத்தை பறிச்சதே தப்பு. அதுலயும் காய் தக்காளிய பறிச்சு வீணாக்குனது பெரிய தப்பு. ஆமா, நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? எங்க அக்கா பேரை சொல்லியும் உனக்கு எந்த பயமும் இல்லையா? உங்க அக்கா பேரை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். உங்க தாத்தா பேரை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். போ இங்கிருந்து. என்னை இப்படி சொல்லிட்டல்ல, இப்பவே போய் எங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லு சொல்லு, உங்க அக்கா கிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்ட வேணாலும் சொல்லு. சோனா குருவி இப்படி சொன்னதும் கோரிக்காகத்தோட தங்கச்சி அகோசி கோபத்தோட அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அக்கா அக்கா, நான் அந்த சோனா குருவி வயல்ல போய் தக்காளி பறிச்சேனா, அதுக்காக அந்த குருவி என்ன கண்ணா பின்னான்னு திட்டி அந்த இடத்த விட்டு விரட்டிடுச்சு. அந்த நோஞ்சாங்குருவிக்கு என் தங்கச்சியை திட்டுற அளவுக்கு அவ்வளவு திமிர் வந்துருச்சா? அம்மா அம்மா, 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட சோனா ஆண்டி வயல்ல போய் தக்காளி பறிச்சேன். அதுக்காக என்னையும் கண்ணா பின்னான்னு திட்டி அடிக்க வந்தாங்க. உடனே எனக்கு வந்த கோவத்துல 2 தக்காளி செடியை நாசம் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து வந்துட்டேன். என்னையா திட்டுற? நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன்னு நான் சொன்னதுக்கு உங்க அக்கா கிட்ட வேணாலும் போய் சொல்லு, இல்ல உங்க தாத்தா கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னு அந்த குருவி சொல்லுது. இப்பவே போறேன், இப்பவே போய் அந்த குருவிய என்னன்னு கேட்டுட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகம் அங்க இருந்து வேகமா பறந்து போச்சு. சோனா, எனக்கு ஒரு 10 தக்காளி வேணும். நல்ல பழுத்த பழமா பார்த்து பறிச்சு கொடு. ஊர்ல இருந்து என் மனைவியோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. புறா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கோரிக்காகமும் அங்க வந்துருச்சு. சோனா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சியை திட்டி விரட்டி விட்டுருப்ப. கோரியக்கா, உங்க தங்கச்சி என்னோட வயல்ல வந்து தக்காளி காய்களை எல்லாம் பறிச்சு கீழே போட்டு வீணாக்கிட்டா. அதனால்தான் அவளை திட்டி அனுப்புன. கோரி, நீ மட்டும்தான் இப்படி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பன்னு நினைச்சேன். உன் தங்கச்சியும் இப்படிதானா? உங்க அம்மா உங்க குடும்பத்துல யாரையுமே ஒழுங்கா வளர்க்கலையா? சோனா, நீ இனிமே எங்க வீட்டு பக்கம் பறந்து வந்துடாத. அப்படி வந்தன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உங்க வீட்டு பக்கம் பறந்து வரணும்னு எனக்கு ஒன்றும் தளபதி கிடையாது. போங்க போங்க, உங்க தங்கச்சி மாதிரியே நீங்களும் முட்டாள்தனமா தான் இருக்கீங்க. சோனா குருவிகிட்ட இப்படி அவமானப்பட்ட கோரிக்காகம் அங்கிருந்து கோவமா காலுக்காகத்தை பார்க்க பறந்து போச்சு. கோரிக்காகம் இப்படி பறந்து போனப்ப காலுக்காக ஒரு நதிக்கரை ஓரத்துல உட்கார்ந்து இருந்தது. காலுக்காகத்துக்கிட்ட போன கோரிக்காகம் நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. என் தங்கச்சி அவமானப்படுத்துனது மட்டும் இல்லைங்க,
நியாயத்தை கேட்க போன என்னையும் வாய்க்கு வந்தபடி திட்டி அவமானப்படுத்திருச்சு அந்த சோனா குருவி. காலுஜி, நம்ம குடும்பத்தோட மரியாதைக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க போறீங்களா இல்லையா? கோரி, கவலைப்படாத. இதுக்கப்புறம் சோனா குருவியோட வயலும் இருக்காது, அது மனசுல இவ்வளவு திமிரும் இருக்காது. சோனா குருவி தன்னோட வயலை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறேன் பாரு. இப்படி சொன்ன காளைக்காக உடனே காட்டுக்குள்ள போய் பூச்சி பிடிச்சு தாவரங்கள்ல இருந்த புழுவை எல்லாம் ஒரு டப்பால சேகரிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அன்னைக்கு மார்க்கெட்ல விற்க வேண்டிய காய்கறி எல்லாம் சோனா குருவி பறிச்சு எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போக தயாராச்சு. இன்னைக்கு இவ்வளவு காய்கறிகள் போதும், மீதி இருக்கிறத நாளைக்கு பறிச்சுக்கலாம் இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த காய்கறி தன்னோட தள்ளு வண்டியில ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. சோனா குருவி மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோனா குருவியோட வயலுக்கு வந்த காலுக்காகும் டப்பால சேகரிச்சு வச்சிருந்த புழுவை எல்லாம் சோனா குருவியோட வயல்ல கொண்டு வந்து விட்டுடுச்சு. காலுக்காகத்தோட குடும்பத்துல தகராறு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு சோனா குருவிக்கு இன்னைக்கு தான் தெரிய போகுது. காலுஜி, போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சிருச்சா? மாமா, அந்த சோனா குருவி கண்ணீர் விட்டு கதறி அழணும். அத நான் பார்க்கணும். அப்பதான் என் மனசுல உள்ள ஆத்திரம் அடங்கும். அப்படியா? அப்படின்னா நாளைக்கு காலையில சோனா குருவியோட வயலுக்கு போய் பாருங்க. தன்னோட வயல் இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு சோனா குருவி கண்டிப்பா கண்ணீர் விட்டு கதறி அழும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில தன்னோட வயலுக்கு வந்த சோனா குருவி வயல் இருந்த நிலைமைய பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுது. இந்த புழுக்கள் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. என்னோட காய்கறி செடியெல்லாம் ஒரே ராத்திரியில பாழாக்கிடுச்சு. என்னோட 3 மாசம் உழைப்பு அப்படியே வீணா போயிடுச்சு. இந்த தடவை விளைச்சல் நல்லா இருந்ததால காய்கறிகளை எல்லாம் வித்து கிடைக்க போற பணத்துல சொந்தமா ஒரு நல்ல வீடு கட்டலாம்னு நினைச்சேன். என் கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. சோனா குருவி இப்படி அழுவதையெல்லாம் கோரிக்காகவும் அது தங்கச்சியும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஒரு மரத்துல உட்கார்ந்து சந்தோஷமா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அகோசி, உன்னையும் என்னையும் திட்டின அந்த சோனா குருவி எப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு பாரு. இந்த குருவி மட்டும் இல்ல, என்னோட கோரி அக்கா கிட்ட யாரு பிரச்சனை பண்ணனாலும் அவங்க இப்படிதான் அழுதாகணும். திடீர்னு வந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு சோனா குருவி சத்தம் வந்த திசைய பார்க்க அங்க கோரிக்காகவும் அது தங்கச்சியும் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்துருச்சு. அப்படின்னா என்னோட வயல் இந்த நிலைமைக்கு ஆகுறதுக்கு காரணம் இந்த காகங்கள் தான் போல இருக்கு. இந்த காகங்கள் நான் எப்பவும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு சோனா குருவியோட வயல் பக்கமா ரீட்டா கிளி பறந்து வந்தது. சோனா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? இப்படி கேட்ட ரீட்டா கிளி கிட்ட சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ரீட்டா, என்னோட வயல்ல உள்ள எல்லா காய்கறியும் வீணா போயிடுச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. சோனா, அழாத. நீ இப்படி அழுவுறதால எதுவும் ஆக போறது இல்ல. என்னோட கொய்யா மரத்துல இருந்த கொய்யா பழங்கள்ல ஒரு தடவை இப்படிதான் நிறைய புழுக்கள் இருந்தது. நான் உடனே அந்த பழங்கள் மேல பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சேன். அதுல இருந்து எல்லா புழுக்களும் செத்து போயிடுச்சு. இங்க பாரு, என்கிட்ட அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். அதை உன்னோட காய்கறி செடிகள் மேல தெளிச்சு வை. இதை கேட்ட சோனா குருவி உடனே சந்தோஷமாயிடுச்சு. பிறகு தன்னோட வீட்டுக்கு போன ரீட்டா கிளி அந்த பூச்சி மருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து சோனா குருவி கிட்ட கொடுக்க சோனா குருவி அந்த பூச்சி மருந்த தன்னோட வயல் பூரா தெரிச்சது. இங்க பாரு சோனா, இன்னும் 2 நாளைக்கு எந்த காய்கறியும் பறிச்சு நீ உபயோகப்படுத்தாத. 2 நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ரீட்டா, என்னோட காய்கறி செடிகள்ல உள்ள எல்லா புழுக்களும் இறந்து போயிடுமா? 2 நாள் கழிச்சு பாரு, உன்னோட வயல் பழையபடி வந்துரும். கோரி, பாத்தியா? நான் சொன்னபடியே சோனா குருவியை கதறி கதறி அழ வச்சிட்டேன். அகோசி, உங்க மாமா இப்படி இருக்கிறதாலதான் உங்க மாமாவை பார்த்து இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப பயப்படுவாங்க. என்னோட மாமான்னா சும்மாவா? சொன்னதை சொன்னபடி நடத்தி காட்டிட்டாரு. இதே சமயம் தன் நண்பர்கள் கூட விளையாடுறதுக்காக ஜக்கு வீட்டை விட்டு பறந்து போனான். இப்படி போன ஜக்கு சோனா குருவியோட வயல்ல உள்ள தக்காளிய பார்த்துட்டு அங்க போய் உக்காந்தான். சோனா குருவி அந்த சமயத்துல பூச்சி மருந்து தெளிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருந்தது. இந்த வயல்ல இப்ப யாரும் இல்ல, நமக்கும் ரொம்ப பசிக்குது. நாம 2 தக்காளிய சாப்பிட்டுட்டு 4 செடியை நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளையாட போகலாம். இப்படி நினைச்ச ஜக்கு பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட தக்காளிய பறிச்சு அவசர அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி சாப்பிட ஆரம்பிச்ச ஜக்கு பிறகு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். இப்படி மயங்கி விழுந்த ஜக்கு அங்கேயே தன்னோட உயிரை விட்டுட்டான்.
ஜக்கு இப்படி இறந்து கிடக்குற விஷயம் காகங்களுக்கும் தெரிய வந்துச்சு. உடனே காணுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. பாவம் ஜக்கு, சோனா குருவி தன்னோட காய்கறி செடிகள்ல புழு அதிகமா இருக்கிறதால இன்னைக்குதான் பூச்சி மருந்து அடிச்சுது. அது தெரியாத ஜக்கு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இப்படி அநியாயமா உயிரை விட்டுட்டான். காலுஜி, எப்படியாவது என்னோட ஜக்குவை உயிரோட கொண்டு வாங்க. கோரி, பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைகளை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல 100க்கு 100 சரியா நடந்துருச்சு. நாம சோனா குருவியோட வயல்ல புழுவை கொண்டு வந்து விடலன்னா சோனா குருவி தன்னோட வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்சே இருக்காது. நம்ம பையனோட உயிரும் போயிருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, யாருக்கும் கெட்டது நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் நல்லது நினைச்சா நமக்கு நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும். அப்படி இல்லாம மத்தவங்கள அழிக்க நினைக்கிறவங்க இந்த காகங்கள் மாதிரி தான் கடைசியா அழுதுகிட்டு இருப்பாங்க.